ஹாய் காய்ஸ், நம்ம விளாட போகிற கேம் என்னென்னா ஸ்குவிட் கேம் தான். இதில் நம்ம இன்னைக்கு ஏன் விளாட்றோன்னா ஸ்குவிட் கேம் 2 வேறு புதுசாக ரிலீஸ் ஆகிருக்கு. அதனால் நிறைய பேர் விளையாடி போடுறாங்க. நான் எதுக்கு விளையாடி போட்டேன்னா, இந்த கேம் நான் ஏற்றி வச்சேன், அதனால தான் நான் விளையாடி போட்டேன். இந்த கேம் நல்லாவும் இருக்குது. இதில் இன்னும் நிறைய கேம் வந்துச்சுன்னா இந்த கேம் செம்மையாக இருக்கும். இந்த கேம் தவிர வேறு கேமே இல்லைன்னு சொல்லலாம். அந்த மாதிரி நல்லாயிருக்கு இந்த கேமு. ஆனால் இந்த கேமில் வெறும் 3 கேம் தான் இருக்குது விளாட்றதுக்கு. இப்போ ஃபஸ்ட்டு கேம் என்னென்னா, நம்ம இந்த மேலே இருந்தோன்னா நம்ம தலையில் பாயிண்ட் ஏறும். அதுதான் நான் கொஞ்ச நேரம் கழிச்சு உங்களை பார்க்குறேன். சிவதாண்டவம் தொடங்கியதே. ஓகே, நம்ம இப்போ அப்படியே விளையாட வேண்டியதான். அவ்வளோதான் மிஸ், நம்மளை அடிச்சுட்டான் போங்க, முடிச்சு விட்டாங்க. அவ்வளோதான், நம்மளை முடிச்சு விட்டாங்க போ. ஓகே, நம்ம இப்போ அப்படியே சீக்கிரமாக மேலே போய்ட்டு இன்னும் கொஞ்சம் நிறைய பாயிண்ட் தவணும். இப்போதைக்கு நம்ம 30 தான் எடுத்துருக்கோம். தெரில, இன்னும் 30 நம்ம தான் லீடிங்கு. அங்கே பாருங்க, எல்லாமே ஃப்ளையிங்கில் நிற்கிறாங்க. இப்போ நெக்ஸ்ட் கேம் என்னாச்சு, இது ரொம்ப ஒரு டேஞ்சரஸ் கேமு. இது மேலேருந்து ஒரு கல் வரும், கல் மேலேருந்து வரும். இந்த மாதிரி பிளாக் ஆகிட்டோன்னா நம்ம வெளிச்சமாக இருக்க பயத்தில் நிற்கணும், அப்போ தான் கல் வரும். ஓகே, இப்போ நம்ம கல் வந்தோடனே தனியாக தள்ளி விடணும் நம்ம கூட இருக்கோன்னே. இப்போது நெக்ஸ்ட்டு இதில் போய் நிற்கணும். இப்போ ஜஸ்ட்டு இவனை தள்ளி விட்டாச்சு. இவனா அவளா தெரில. ஓகே, இவளை தள்ளி விட்டாச்சு. இப்போது நெக்ஸ்ட்டுக்கு போனால் ஓகே, நெக்ஸ்ட்டுக்கு வந்தாச்சு. இதுலேயும் ஜஸ்ட்டு ஓகே, எங்கே பார்த்தீங்களா, மேலேருந்து தான் வருது கல், பார்த்துக்கிங்களா. இப்போ நம்ம அப்படியே போனால் ஓகே, இப்போது போயிட்டுருக்கோம். சிச்சாடே அவ்வளோதான் கைஸ், நம்மளை முடிச்சு விட்டாங்க மறுபடியும். அவ்வளோதான், நம்மளை முடிச்சு விட்டாங்க போ. ஓகே, இப்போ நம்ம மறுபடியும் ஒரு வாட்டி ப்ளே பண்ண போகிறோம். இப்போ நெக்ஸ்ட்டு கேம் வந்தாச்சு. ஃபஸ்ட்லேயே கோகோமா கோச்சு தான். ஓகே, இப்போது பொம்மை பாட ஆரம்பிச்சிச்சு. நம்ம ஓட வேண்டியது தான். ஓகே, பொம்மை நிறுத்திச்சு. இப்போ நம்ம தள்ளி விட்டதுங்களாம் காலி. இந்த மாதிரி தள்ளி விட்டு எல்லோரையும் ஃபஸ்ட்டு ரவுண்ட்லேயே குறைச்சிட வேண்டியது தான். பின்னாடி போயிட்டு இப்படியே ஓடி போய் சருகணுன்னா காலி, 2 பேர் காலி. இப்போது ஓகே, இப்போது 13 பேர் தான் இருக்கும். யார் யார் கல்யாணம்லாம் தெரில. ஃபஸ்ட்டு ரவுண்ட்லேயே நம்ம பாதி பேரை போட்டு தெளியாச்சு. ஓகே, இப்போது பொம்மை ஓகே தள்ளி விட்றா. ஓகே, காலி அவன். இப்போ இன்னும் 7 பேர் தான் இருக்கும். அதுக்குள்ளே பாதி பேர் செத்துட்டானுங்க. இப்போ நம்ம போய் ஜெயிச்சிட வேண்டியது தான். ஓகே, ஜெயிச்சாச்சு. இப்போது எல்லோரும் வர வெயிட் பண்ணோம். எல்லாருமே வந்தாச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் கேம் போகிறோம். நெக்ஸ்ட் கேம் ஹைலேண்ட்ஸு. நம்ம விளாட்ணும்ல கைஸ், அந்த மேலே எல்லோ கலரில் ஜெயிக்கணுன்ட்டு அந்த கேம் தான் நெக்ஸ்ட். இப்போது அதான் விளாட போகிறோம். மேலே ஏற்கனவே ஒருத்தர் இருக்கான். ஓகே, இப்போ அவனை அடிச்சு தூக்கிட வேண்டியது தான். போயிட்டோம் மகனே. ஜெயிச்சா அடிக்கிறானுங்க எல்லாமே என்னையும் சேர்ந்து. ஜெயிச்சா கூட்டமாக சேர்ந்து என்ன அடிக்கிறானுங்க. போடு. ஓகே, இப்போ எல்லோரையும் போட்டுறதுலேன்னு இருக்கோம் நம்ம இப்போது செம்மையாக. ஓகே, அவனுங்க எல்லோரையும் முடிச்சாச்சு. இப்போ இவனை போடுவோம். ஓகே, அதுக்குள்ளே ரவுண்டே முடிஞ்சு போச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு ரவுண்டுனா அந்த கல் ரவுண்டு தான். இதுதான் லாஸ்ட் ரவுண்ட். 30 நிமிஷம் ஒருத்தருக்கானுங்க. ஓகே, ஸ்டார்டிங்லேயே இப்போ 6 பேர் தான் இருக்கும். இதில் நம்ம இப்போது என்ன சொல்கிறது, இதில் நம்ம தான் ஜெயிக்கிறோம் பாருங்க. வேணா இவனை போட்டு தள்ளி வேண்டியது தான். இப்போ ஓடிடுறா, என் கூட நின்றுருக்கியா, அப்படியே பார்த்துக்கோ. வெளியேந்து அவ்வளோதான். ஜெயிச்சா ஓடுறானே, தப்பிச்சிட்டாங்க அவன். ஓகே, இப்போ வேறு யாருன்னா செக் பண்ணுவோம். ஓகே, பண்ணியாச்சு. இப்போ அப்படியே ஓடி போய் தப்பிச்சிடணும். ஓகே, ஜெயிச்சோ, எவனும் சாவே மாட்டுறான். ஓகே, யாருமே இன்னும் சாவலையா. ஓகே, இப்போ நான் ஓடாடே, என்ன பண்ணுறீங்கன்னு தான் பார்த்துருவோமே இந்த டைமில். டீச்சர் டே இப்போ காலி நினைக்கிறேன். ஒருத்தங்காலி. இப்போ 5 பேர் தான் இருக்கோம். இப்போ இந்த 3 பேர் காலி பண்ணுற வேண்டியதான். 3 பேர் ஒன்றா போயிட்டாங்க. இப்போது நாங்கள் 2 பேர் மட்டும்தான் இருக்கோம். ஓகே, இப்போ ஒன்று போட்டு தள்ள வேண்டியது தான். போடாடே. ஓகே, இப்போ அவனும் காலி. ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் ரவுண்ட் போக வேண்டியது தாங்க. நெக்ஸ்ட் ரவுண்டில் போய் ஜெயிக்கலாம். ஓகே ஓகே, வந்தாச்சு. கெட்டப் சேஞ்ச் பண்ணி முடிச்சிட்டாங்க. எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் கெட்டப்பு. இதுதான் நம்ம கெட்டப்பு. இப்போ அப்படியே ஓட வேண்டிய தாண்டி ஓடுறா அப்படியே சறுக்கின்னு போகிறோம். எகுறா எகுறா டே, ஒழுங்காக போயிண்டா. எகுறா, தாவு. இப்போ ஜஸ்ட்டு எகுரு ஓகே, இப்போ அப்படியே சறுக்கின்னு போயாச்சு. மறுபடியும் சறுக்கின்னு போயிட்டு எல்லோரும் தள்ளி விட்டாங்கணும். சறுக்கின்னு போயாச்சு.
அப்படியே பாருங்க பார்த்தீங்களா, நான்லாம் கால்லேயே ஸ்கிட்டு போடுவேன். எல்லாருமே லைனாக போகிறாங்க, இதான் சான்ஸ். ஓகே சிச்சோ ஓகே, நான் உங்களுக்கு கட் பண்ணிட்டு அப்புறம் காட்டுறேன். ஓகே இப்போ கைஸ் நம்ம ஜெயிச்சிட்டோம் மறுபடியும். இந்த வாட்டி எத்தனை பேர்? 1 2 3 அச்சோ சென்றதுக்குள்ளே போயிட்டாங்களே, ஓடுங்கடா. ஓகே நம்ம ஜஸ்ட்டு, ஆனால் இது ஜஸ்ட்டு கிடையாது, எப்படியோ கொஞ்ச நேரத்தில் ஓடி வந்ததுக்கு அப்புறமா தான் அதுவே வந்துச்சு. ஓகே இப்போது 4 பேர் கூட வருமா? டெய்லி என்ன வச்சிடாதீங்கடா. ஓகே அப்போனா இப்போ 2 பேர் காலின்னு நினைக்கிறேன். இப்போது 8 பேர் தான் இருக்கும். ஸோ 6 5 4 3 2 1 கேம் முடிஞ்சிச்சு. அவ்வளோதான். இப்போ நீ அவ்வளோதாங்க, கேம் முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் ரவுண்ட் போகிறோம். நெக்ஸ்ட் ரவுண்ட் வந்து கோகுமா கோச்சி, அதாவது ரெட் லைட் க்ரீன் லைட், நம்ம மொத்த பேரையும் போட போகிறோம். ஓகே இப்போது 7 பேர் தான் இருக்கும். 8 பேர்லேருந்து 7 பேர் ஆகிட்டோம். ஓகே ஓடுறா, அவ்வளோதான், நம்மளை முடிச்சு விட்டா இங்கே போங்க. அவ்வளோதான், நம்மளை முடிச்சு விட்டீங்க போங்க. ஃபஸ்ட்டு கேமே ஸ்குவிட் கேம் ரன் தான், அதாவது ரெட் லைட் க்ரீன் லைட்டு. இப்போ அப்படியே சரிக்க விட்டு 3 பேர் அவுட் அப்படின்னு தான். நான் சொல்லவே மறந்துட்டு எல்லாருக்குமே ஹாப்பி காணும் பொங்கல் கைஸ். இன்றைக்கி எல்லாருமே காணாமல் போய்ட்டுருக்கீங்க. என் வீடியோ பார்க்க ஒருத்தனுமே இல்லை. அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, எல்லாருமே பொங்கலுக்கு வெளில போயிருப்பீங்கன்னு சொல்ல வந்தேன். காணும் பொங்கலுக்கு எல்லாருமே வெளில போவாங்களா தான். ஓகே அதே மாதிரி நம்ம சேனலில் வந்து லைக் பண்ணி கொஞ்சம் ட்ரெண்ட் ஆக்கி விடுங்க இந்த வீடியோஸ்லாம். அவ்வளோ லைக்கே பார்க்குறேன், இன்றைக்கி தான் ஒரு மாதிரி இதுவாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது. நீங்கள் லைக் போட்டு விட்டிங்களா கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோலாம் போடுறதுக்கு. லைக் போட்டுருங்க, அதேமாதிரி நம்ம வீடியோ ட்ரெண்டாகவும் ஆகும். அப்புறம் நிறைய பேர் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க நம்ம சேனலை. அவங்களாம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நிறைய பேர் வருவாங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஷேர் பண்ணி நிறைய பேருக்கு தெரியவங்க, இந்த மாதிரி சஞ்சய்னு ஒருத்தர் கேம் வீடியோ போடுறாருன்னு கொஞ்சம் சொல்லுங்கள் நிறைய பேர்கிட்ட. அவ்வளோதான் நான் கேட்டது. அதே மாதிரி எல்லாருக்கும் ஹாப்பி காணும் பொங்கல், ஹாப்பி பெரும்பொங்கல், அப்புறம் மாட்டுப்பொங்கல். என்ன அது 2 முடிஞ்சு போச்சு, அதுதான் சொல்லவே இல்லைன்னு தான் நான் இன்றைக்கி சொல்கிறேன். ஓகே இப்போ நம்ம போய் ஜெயிச்சிட வேண்டியது தான். இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்குது, நம்ம சரிக்கிட்டு போய் ஜெயிப்போம் பாருங்கள். ஓகே நல்லா. ஓகே கைஸ் இங்கே பாருங்க கைஸ், இவன் எவ்வளோ காமெடியாக சுற்றி டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். பார்க்கும்போது சிரிப்பு தான் வருது. ஓகே கைஸ் இப்போ நம்ம நெக்ஸ்ட் கேம் போகிறோம். ஓகே நெக்ஸ்ட் கேம் வந்தாச்சு. நெக்ஸ்ட் கேம் என்னென்னா இந்த பாயிண்ட் எடுக்கிற கேம் தான். மேலே போய்ட்டு இப்போ நம்ம சீக்கிரமாக மேலே ஏறி போய் பாயிண்ட் எடுக்க வேண்டியது தான். இவங்க எல்லாரையும் போட்டு அடிக்க வேண்டியது தான். ஓகே போட்டாச்சு. இப்போ செம்மையாக ஆடுறா அவன் அடிக்கிற சாக்கில் வேறு ஒருத்தர் வச்சுட்டாங்க. ஓகே இப்போ நம்ம 5 தான் எடுத்துருக்கோம். நம்மளோட 10 எடுத்துட்டான்னு எல்லாரும் சீக்கிரமாக நம்ம எடுத்தாகணும். போடு 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 நம்ம போட்டான், முடிச்சு விட்டாங்க போங்க. அவ்வளோதான், நம்மளை முடிச்சு விட்டீங்க போங்க. அட்ரா ஒன்று அட்ரா 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 அட்ரா. ஓகே அதுக்குள்ளே ஜெயிச்சிட்டோமா? ஓகே கேஸ் இப்போ நம்ம நெக்ஸ்ட் கேம் வந்துச்சு. இதான் லாஸ்ட் கேமு. 30 நிமிஷம் கொடுத்துருக்காங்க. இதில் அப்படியே போயிட்டு ஒவ்வொருத்தனையும் அச்சு நிமிஷம் பண்ண வேண்டியது தான். ஓகே ஒருத்தங்காலி இப்போ அப்படியே போயிட்டு ஒருத்தனையாக போட்டோம் நம்ம. ஓகே இப்போ 2 பேர் தான் இருக்கும், நானும் அவன். இப்போ இவனை போட்டு சொல்லி ஆகணும். ஓகே நான் அவனை போட்டேங்க. இந்த வீடியோ முடிஞ்சிச்சு, நம்ம ஜெயிச்சிட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுக்கு வச்சுக்கோங்க. அப்போ தான் அப்புறம் ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் அப்புறம் இந்த வீடியோ கூட வரும். அப்புறம் எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல். இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது சஞ்சய்.